ஆகவே என்னை பொறுத்தவரையிலும் நான் பி டீமிலே இல்லை, A1 அவர் இருக்கிறார். அதுதான் உண்மை. இன்று வரை அவர் மீது திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பது சட்டமன்றத்தில் உங்களுக்கு தெரியும். சட்டமன்ற வரலாற்றில் துணைத் தலைவராக OPS இருக்கின்ற போது அவரை நீக்க வேண்டும் என்று தீர்மானத்தை நிறைவேற்றி கொடுக்கின்ற போது முதலமைச்சரை எழுந்து இதற்கான கருத்துக்களை சட்டப்பேரவைத் தலைவர்கள் விரைந்து எடுக்க வேண்டும் என்று சொன்னவுடன் 10 நிமிடத்தில் சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் அதை அறிவித்தார் என்பதும் நாடறியும். ஆனால் அதற்கு முன்னாலே எத்தனையோ கடிதங்கள் கொடுக்கின்ற போது அந்த கடிதத்திற்கு முதலமைச்சர் ஒப்புதல் இல்லாமல் அந்த கருத்துக்கள் வெளிப்படுத்த முடியவில்லை என்பது அன்றைக்கு சட்டமன்ற பதிவேட்டிலே இன்றைக்கும் இடம்பெற்றிருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. அவன் A1 அவர் இருக்கிறார், B டீமாக நாங்கள் இல்லை, A1 அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆமா, நிரூபி. எப்படி A டீம்னு நிரூபி? நான் சட்டமன்றத்தில் இப்படி பேசிட்டு இருக்கிறேன். அவர் எங்கேயாவது திமுக பத்தி குறை சொல்லி பேசியிருக்காரா? சொல்லுங்க பார்க்கலாம். சட்டமன்றத்தில் நாங்கள் பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் தெளிவாக நாங்கள் பேசணும். அதே மாதிரி பொதுக்கூட்டத்திலையும் பேசணும், ஊடகத்திலையும் பேசணும், பத்திரிகையிலும் பேசணும். அப்படி எங்கேயாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை தாக்கி பேசியிருக்கிறா? நான் சொன்ன ஏற்கனவே இந்த படம் பாருங்க. அந்த படத்துல அம்மா படம் இல்லைங்கிறாரு, பெரிய வாதங்கப்பட்டிருக்காரு. யாரோட போய் சேர்ந்து பண்றாரு? இதாங்க பி டீம்ங்கிறது. இதுக்கு மேல என்ன விளக்கம் வேணும்? அம்மா படம் இருக்குதா? தலைவர் படம் இருக்குதா? அப்ப யாரோட இணைந்து பணியாற்றி கொண்டு இருக்கிறான் என்று ஊடக நபர்களும் பத்திரிகைக்கும் தெளிவா தெரியும்.